இங்கே பாருங்கள் நிறைய ஸ்கூட்டியும் இருக்குது, பைக் இது. நீங்கள் எது வேணுமா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாம் எந்த பைக் இன்ஜின் கேட்குறீங்களோ தருவாங்க. உங்களுக்கு கிடைக்காத பைக்கும் இல்லை, இங்கே இன்ஜினும் இல்லை, எல்லா பைக் இன்ஜினும் இருக்குது இங்கே. பாருங்கள், ஒன்று ஒன்றா பாருங்கள், அப்படியே பாருங்கள். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன பைக் இருக்குது, உங்களுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன இருக்குது, இன்ஜினு என்னென்ன இன்ஜின் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒன்று ஒன்றா புரியும். அப்போ தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோவில் எதுவுமே காணோம், இன்ஜின் காணோம், அது காணோம், இது காணோம் எல்லாம் கேட்பீங்க. இதை நான் ஃபுல்லாக வீடியோ பார்க்க சொல்கிறேன். எல்லாம் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குதுன்னு. வண்டியில் எப்படி கவுத்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். எப்படியும் இங்கே ஒரு 500 வண்டி 1000 வண்டி கிட்டே இருக்கு போலுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிளாட்டினா கூட இருக்குது. பிளாட்டினா இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, என்னத்தை மாற்றிங்க. பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ரோ, என்ன பல்சரு, ஹோண்டா, டிஸ்கவரு, ஸ்கூட்டி. பாருங்கள் X100 ஒன்று இருக்குது பாருங்கள். கடைசியாக அங்கே முன்னாடி ஃபுல்லாக அந்த ஃபோர்க்கெல்லாம் கட்டிக்கிறாங்க, இன்ஜின் மட்டும் இருக்குது. பல்சர் ஓல்டு மாடல் இது. பார்த்தீங்கன்னா இதுலேயும் இன்ஜின் இருக்குது. அப்படி இன்ஜினுக்கு செட் பண்ணி கைட்டு மாட்டிக்கலாம், எந்த இதுவும் ப்ராப்ளம் வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இருக்குதுங்க. பாருங்கள் எபிசிடிஎஸ்ஸு. பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அங்கே ஒரு வண்டி பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வண்டி இருக்குது. இங்கே பாருங்கள், இன்ஜின் நல்லா இருக்குது பாருங்கள். மேலே சும்மா துருப்பிச்சு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்ஜின் கைட்டு மாட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இன்ஜினு. பார்த்தீங்கன்னா இது ஒரு டியோ நிற்குது. நிறைய பேர் டியோ தான் கேட்டுன்னு இருப்பீங்க. டியோ பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இருக்குது டியோலேயே. பாருங்கள், இதோ பாருங்கள். ஆமாம் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். புது ஸ்கூட்டி மாரி இருக்குது பாருங்கள். அப்படியே இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே கைட்டு எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், பின்னாடி அந்த இது அந்த மக்கோடு இன்ஜினு எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நிறைய பேர் லேடிஸ்லாம் ஸ்கூட்டி தான் கேட்டு என்ன ப்ராப்ளமாக இருக்கும். இங்கே வந்து இன்ஜின் மாற்றிங்க, சூப்பராக இருக்குது இன்ஜின்லாம். பாருங்கள், ஸ்கூட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கூட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூட்டியாக தான் இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள். எப்படி நாங்கள் இன்ஜின்லாம் கேட்டாலே கைட்டு குத்தலாமா? நான் இன்ஜின்லாம் மாற்றினா கூட வேணால் மாற்றிக்கலாம் தான் நீங்கள் இன்ஜின்லாம். அதெல்லாம் நமக்கு தெரியாதுமா, ஓனர்கிட்ட கேட்டுக்கோங்க. சரிங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த இன்ஜின் வேணுமோ அப்படியே கேட்டிங்கன்னா கைட்டு தந்துடுவாங்க. வேறு இன்ஜின் மாற்றிக்கலாம் நீங்கள். ஏன்னா உங்கள் இன்ஜின் எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து இன்ஜின் மாற்றிக்கலாம், வேறு இன்ஜினு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இன்ஜின்லாம். ஆனால் அவன் சொன்னதே வேறு சொல்லிக்கிறான்னு பார்த்துருக்காதீங்க. எனக்கு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். என்ன வீடியோ அவ்வளோ எடுத்து பார்க்க இல்லை, இப்போ தான் எடுக்கிறேன். கொஞ்சம் நல்லா தான் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. போக மாற்ற ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நம்ம எல்லா வண்டியும் வீடியோ எடுத்துட்டோம் ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும், அந்த கொஞ்சம் மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். என்னன்னு பாருங்கள், டியோவில் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்ஜின் அப்படியே பக்காவாக இருக்குது. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வச்சோம் அப்படியே இன்ஜின் வாங்கி ஆயில் மட்டும் மாற்றிட்டு அப்படியே ஓட்ட வேண்டியது தான், எந்த ப்ராப்ளமும் வராது. பாருங்கள் எவ்வளோ பைக் அடி வச்சுக்கிறாங்க பாருங்கள், கடல் மாரி. பைக்குன்னு வேறு இன்னும் கொஞ்சம் இறங்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்போ இறங்கணுன்னு தெரில. இறங்கணுன்னு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃபோர்க் பாருங்கள், டிஸ்கவரு, பிளாட்டினா, பல்சரு, ஹோண்டா, ஷைனு எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது ஃபோர்க்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ராயல் என்ஃபீல்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா R15 இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். R15 V3 இருக்குது பாருங்கள். நிறைய பேர் V3 தான் கேட்டுருந்துருப்பீங்க. V3 பாருங்கள், செம்மையாகுது. பாருங்கள் வேறு லெவலுக்கு இது. இங்கே பாருங்கள் அவெஞ்சரு. இங்கே பார்த்தீங்கன்னா NS பாருங்கள். R15 இது R15 வெர்ஷன் 3. நிறைய பேர் வெர்ஷன் 3 கேட்டிருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இன்ஜின்லாம்.